சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பவும் நல்லா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் தேவை. அதாவது சைக்கிள் வந்து எப்படின்னா, நிறைய பேர் வீட்டில் குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்காங்க. அது வந்து ஏதோ ஒரு வேலை பார்க்காம தொழில் பண்ணுதாங்க, கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட் வேலையோ சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக போட்டுறாங்க ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா. இந்த மாதிரி சைக்கிளை பூரா கலெக்ட் பண்ணி அதை சைக்கிள் கடையில் கொடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி நம்ம சாப்பாடு கொடுக்கறது காசு கொடுப்பாங்க, அதில் மிச்ச காசு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சைக்கிள்லாம் சரி பண்ணிக்கணும். இப்போ இந்த சைக்கிளை சரி பண்ணதுக்கு 1150 ரூபா ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம நிறைய சில்ட்ரன்ஸ் ஹோமுக்கு கொடுத்தோம். நம்ம ஹோமில் இன்னைக்கு சுந்தரப்பட்டிப்புறம் ஹோமில் 10 குழந்தைங்க இருக்காங்க. சரி, இவங்களும் ஸ்கூல் வேற லீவ் விடுறாங்க. எல்லாரும் ஸ்விம்மிங் படிக்கணும், ஆற்றுல தண்ணி கிடையாது, கம்ப்யூட்டர் படிக்கணும், அதுக்கு கொஞ்சம் வயசாகணும். சரி, இவங்க சைக்கிள் ஓட்டி முதல்ல படிக்கட்டும் அப்படின்ட்டு தான் 2 சைக்கிளை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சைக்கிள் வந்து வேஸ்ட்டாக இருக்குது, சைக்கிள் ஓடாமல் நிற்கிது, எல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்குன்னு வச்சுருந்த விலைக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தீங்கனாலும் சரி, இந்த மாதிரி சைக்கிளை நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் சைக்கிள் கடையில் கொடுத்து சரி பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா எதுவுமே கிடைக்காம இருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ஆசையாக இருக்கும். எல்லாரும் சைக்கிள் ஓட்டி படிச்சிருவீங்களா? தெரியுமா? சரி, ஸ்கூல் லீவ்ல சந்தோஷமா சைக்கிள் ஓட்டணும், ஒரே நேரத்தில் 2 சைக்கிள் ஓட்டணும். சரி, சைக்கிள் கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி சைக்கிள் ஏதாவது உங்கள் வீட்டிலே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் வீட்டாவது ஓரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தகவல் தெரியுங்க, நாங்கள் நேரில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதை நாங்கள் சரி பண்ணி இந்த மாதிரி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கலெக்ட் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்றைக்கி சைக்கிளோட விலைகள்லாம் உச்சக்கட்டத்தில் போயிட்டுருக்கு. ஸோ ஓரமாக நம்ம வீட்டில் குப்பையில் கிடக்கிற பொருள் இன்னும் ஒருத்தவங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். அதனால் சைக்கிள் கொடுத்து உதவுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.